அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம். அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம். இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு எது தேவை அப்படின்னு முருகனுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அது எது தேவையோ ஒரு காலகட்டத்தில் நீ எதையும் கேட்காத, இதை மட்டும் என்கிட்ட கேளு அப்படின்னு அவரே நமக்கு உணர்த்துவார். நம்மளும் மனுஷ பிறவிதானே, சில உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சில விஷயங்களை நம்ம கேட்கும்போது அவர் கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டார், கொடுப்பாரு. ஆனால் கொடுத்துட்டு கடைசியில் இதுதான் உனக்கானது அப்படின்னு புரிய வைப்பார். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த இமோஷனல் ஃபீலிங்கோடே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் தான் நான் அப்லோட் பண்ணுறேன், இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் அருணகிரிநாதர் பெருமான்கிட்ட தான் இதை கேட்டேன். 3 முறை அருணகிரிநாதர் பெருமான் திருவடி சரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திருப்புகழ் புக்கை ஓப்பன் பண்ணேன். இந்த ஒரு பதிகம் தான் எனக்கு வந்தது. அதாவது முருகப்பெருமான் அருணகிரிநாதர் பெருமான் மூலமாக எனக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எதுவுமே கேட்காத, உனக்கு தேவையானது இதுதான். ஏன்னா ஒரு விஷயம் என்னோட மனசில் ஓடிட்டே இருக்குது. அது கிடைக்கலையே, இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வேதனை என்ன அறியாமல் அது ஓடிட்டே இருக்குது. அதை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான், உனக்கானது இது இல்லை, இந்த உலக வாழ்க்கை உனக்கானது இல்லை, நீ எங்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த திருப்புகளை நான் அடிக்கடி வேண்டிட்டு திருப்புகழ் புக்கை ஓப்பன் போதெல்லாம் இந்த மாதிரி திருப்புகழ் தான் எனக்கு வரும். எப்படின்னா, முருகனை கொண்டாடு, முருகன்கிட்ட வா, முக்தி கேளு, அந்த மாதிரி அது சம்மந்தமான திருப்புகழ் தான் எனக்கு வரும். ஆனால் அப்போ எனக்கு மனசு ஏற்றுக்கிறாது. நம்ம ஒன்று கேட்குறோம், இவர் என்ன எதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நான் கேட்டதையும் தந்திருக்காரு, கேட்காததையும் தந்திருக்காரு. அண்டர்பதி திருப்புகழ் நான் ஒரு சில காரணங்களுக்காக நான் பாராயணம் பண்ணேன். ஆனால் கேட்காததே எனக்கு கொடுத்தாரு. அதனை வீடியோ பதிவில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்கள் ஊரில் கூட வீடு கட்ட ஆரம்பித்தோம், வீடை வாங்கினோம், அது எல்லாமே நடந்தது. ஆனால் சில விஷயங்களை, சில கஷ்டங்களை முருகன் என்னோடய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்காரு. அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை என்னோடய கர்மாவா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. கர்மாவாக தான் இருக்கும். ஆனால் அதை சந்தோஷமாகவும் நான் இப்போ ஏற்றுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கானது எது அப்படின்னு முருகன்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. நம்ம என்ன எல்லா விதமான நம்ம இன்பங்களை, உலக இன்பங்களை அனுபவித்தாலும் கடைசியில் நம்ம சரணாகதி அடைய வேண்டியது முருகப்பெருமானுடைய திருவடி மட்டும்தான். நம்ம பொன் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், கார் வேணும், சொத்து வேணும், எது வேணும் அப்படின்னு கேட்டாலும் முருகன் வேணும்னு தான் நம்ம கேட்கணும். அதை தான் எனக்கு அவர் சொல்கிறாரு, நீ எங்கிட்ட வரணும், என்ன தான் நீ கேட்கணும், நீ ஏன் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் மனசில் நினச்சி குழப்பிகிட்ருக்க, வீடு பிள்ளை சொந்த பந்தம் அதெல்லாம் நினச்சி நீ ஏன் குழப்பிகிட்ருக்கேன்னு எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி முருகன் சொன்னார், நீ எதுக்கும் இது பண்ணாத, நான் உங்கூட தான் இருக்கேன், இதெல்லாம் ஏமாத்துறோம், நீ எங்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த திருப்புகழ் எனக்கு பலமுறை உணர்த்திருக்காரு. அப்படி இருந்தாலும் நான் உணரலை. இந்த செகண்ட் ஏன்னா எனக்கு இவ்வளோ அழுக வரும்போதே தெரியுது, இதை தான் நான் பாடணும், இந்த திருப்புகளை தான் நான் அனுதினமும் பாடணும் அப்படின்னு மனசார நான் நினைக்கிறேன். முருகனும் எனக்கு அதை தான் சொல்கிறாரு, அருணகிரிநாதர் பெருமானும் எனக்கு அதை தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்போவுமே இந்த உலக வாழ்க்கையில் சில இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான், நம்மளுக்கும் நல்ல வீடு இருக்கணும், கார் இருக்கணும், நம்மளும் நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நினப்போம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு முருகன் கொடுத்துருக்காரு. ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னும் ஒரு நிம்மதியாக, இப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள நான் நினச்சி பார்க்கல. எனக்கு எப்படின்னா, என்னோடய மைண்ட் செட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, மனசில் கவலையே இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் என் மனசில் இருந்தது.
ஆனால் இப்போ எனக்கு வந்து முருகன் உணர்த்திட்டார், எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நான் என்ன இத்தனை பதியங்கள் படித்தாலும், பாராயணம் பண்ணாலும், திருப்புகழ் படித்தாலும், என்ன சொன்னாலும் என்னோட மனசு ஓரத்தில் அந்த ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக தான் என் கூட முருகன் இப்போ இதை பேசினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த திருப்புகழ் மூலமாக. இது என்ன திருப்புகழ் அப்படின்னா, 981 பிறவாமை முக்தி பெற ஊனாரும் உட்பினியும் அப்படிங்கிற திருப்புகழ். அடுத்த பதிவில் அந்த திருப்புகழையும் அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய திருப்புகழ் 981 பிறவாமை முக்தி பெற முருகனை நினைத்து பாட வேண்டிய திருப்புகழ். நீங்களும் என்ன போல் உங்களுக்கான திருப்புகழை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, கண்களை மூடி மனசார அருணகிரிநாதர் பெருமானை வேண்டிட்டு, அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம் அப்படின்னு 3 முறையோ இல்லை 6 முறையோ சொல்லிவிட்டு புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருப்புகழ் மூலமாக கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அருணகிரிநாதர் பெருமான் நமக்கு துணையாக நிற்பார். ஓம் முருகா சரணம், முருகா போற்றி. அருணகிரிநாதர் பெருமான் திருவடி சரணம். ஓம் முருகா போற்றி.